பக்தி என்பது அடங்கா பிடாரியாக இருக்கிற நம்முடைய மனதை அடக்கி இறைவனிடத்தில் செலுத்துகிற ஒன்று. இதை செய்தா என்ன நடக்கும்? நாம உயருவோம், நாம இறைத்தன்மை அடைவோம். அதன் மூலமா ஞானியாக, இந்த திருவண்ணாமலை எத்தனை ஞானியர்கள் இருந்தார்கள்? ஞான தபோதனரை வாவென்றழைக்கும் அண்ணாவல். அப்படி எத்தனை ஞானிகள் பக்தியினாலே இந்த இடத்துல உய்வு பெற்றார்கள். அதே மாதிரி நாமளும் பக்தியினாலே நாம வளரலாம். இதை மனசுல வச்சுங்க. இறைவன் திருவடியை சென்று சேரலாம், மனசுல வச்சுங்க. அடுத்தது தொண்டு என்பது என்ன? இந்த இந்தியாவில் ராமகிருஷ்ண மடம் தொடங்கினார் விவேகானந்தர். எதுக்காக தொடங்கினாரு? அவருக்கு கண்கண்ட கடவுள் ராமகிருஷ்ணர், அவரை பக்கத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொன்னார்? ஒரு வெள்ளம் வந்தால், ஒரு நோய் வந்தால் இந்த நாட்டு மக்கள் அற்ப புழுக்களை போல நடத்தப்படுகிறார்கள். அவங்களுக்கு துணிமணி வேணும், அவங்களுக்கு வாழ்வு ஆதாரம் வேணும், அவங்களுக்கு உணவு வேணும். அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நாம் ஒரு துறவிகள் சங்கத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அந்த ராமகிருஷ்ண இயக்கத்தை வித்திடுகிறார் நம்முடைய விவேகானந்த சுவாமி. ஒன்று நீங்க மறந்துடக்கூடாது. விவேகானந்தர் துறவுக்கு போற போது ஒருவேளை பசிக்கு அவருக்கு சப்பாத்தி கூட கிடைக்கல, ஒரு காஞ்ச ரொட்டி கொடுக்குறாங்க. அவர் எழுதுறாரு, நான் காஞ்ச ரொட்டியை கடிச்சா என் ஈரிலேருந்து ரத்தம் வரும். காஞ்ச ரொட்டி. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றார், யார்தான் பிச்சை போடுகிறவர்கள் நல்ல பொருள் போடுவார்கள், காய்ந்த ரொட்டியை தின்க முடியாத ரொட்டியை போடுவார்கள், அதை கடித்தால் ஈரிலிருந்து ரத்தம் வரும். பல நாட்கள் நான் பட்டினியோடு இருந்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, சில நாட்களில் நான் உணவில்லாமல் மயங்கி விழுந்து விடுவேன். விவேகானந்தருடைய வார்த்தை. அடுத்த வார்த்தை ரொம்ப அழகு, நான் மயங்கி விழுந்து விட்ட பிறகு நல்ல வேளை மழை பெய்யும், அது தெளிக்கிற தண்ணீரில் எழுந்திருக்கிறேன். இப்படி பட்டினி இருந்த விவேகானந்தர் பிற்காலத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா ராமகிருஷ்ண மடம் எங்க வெள்ளம், புயல், பூகம்பம், கொரோனா எது வந்தாலும் சரி ஆயிரக்கணக்கான பேருக்கு மருந்து, போர்வை, தலகணி, சாப்பாடு, மூட்டை மூட்டையா அரிசி எல்லாம் கொடுத்தது அப்படின்னு சொன்னா அந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் மீது கொண்ட பக்தி ஒரு காரணம். அதை விட சமயம் வளருவதற்கு தொண்டு தேவை என்கின்ற விவேகானந்தருடைய சிந்தனை இன்னொரு காரணம். இது ரெண்டையும் மனதில் வைத்துக் கொண்டு நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். இன்றைய தலைப்பு இருக்கு பாருங்க, அது ஒரு நுட்பமான ஒரு தலைப்பு, ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய தலைப்பு. உங்கள் வளர்ச்சி என்பது வேறு, இந்து சமய வளர்ச்சி என்பது வேறு. இந்த வேறுபாடு பல பேருக்கு தெரியாது. இப்ப நல்ல நுட்பமா மறுபடியும் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. ஒரு இந்துவின் வளர்ச்சி என்பது வேறு, இந்து சமயத்தின் வளர்ச்சி என்பது வேறு. ஒரு முரடனா இருக்கிறவன், காமுகனா இருக்கிறவன், திருட்டுத்தனம் பண்றவன், அவன் என்ன பண்றான்? ஐயோ நான் இப்படி இருக்கிறேன்னு வருந்தி, சச்ச இனிமே கடவுள் பேரால சத்தியம்பா, நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் யோகியனா இருப்பேன் அப்படின்னு மாறுனா அது ஒரு இந்துவின் வளர்ச்சி. புரியுதா? காமத்தினால திருநீலகண்டர் ஒரு விலைமகள் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு வர்றாரு, மனைவியை தொட வரும்போது அவர் சொன்னா, எம்மை தீண்டு வீராயின் திருநீலகண்டம் அப்படின்னா. தொடாத, தொட்டா திருநீலகண்டத்து மேல சத்தியம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு? பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி, நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன், ஒரு விலைமகள் வீட்டுக்கு போயிட்டு என் மனைவியை தொட வந்துட்டேனே. நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் அந்த அம்மா வேண்டாம்னு சொன்னா? சார், ஏ பி 2 டீம், சி டி 2 டீம், இவங்க 4 பேர்ல யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு கப்பு. ஏயும் சியும் மோதுறாங்க, பியும் டியும் மோதுறாங்க. இதுல டி ஜெயிச்சது, அதுல பி ஜெயிச்சது. அந்த 2 பேரும் மோதுனாங்க. அந்த ஜெயிச்சவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர் 4 டீமையும் ஜெயிச்சவர்னு சொல்லுவாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். அதாவது திருநீலகண்டர் மனைவி என்ன நினைச்சார்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, பொருள் ஆசையால் ஆண்களை தொடுகிறவள் விலைமகள், பொருளாசையால் ஆண்களை தொடுகிற விலைமகளை தொட்ட கணவனை தொட்டால் பிற ஆண்களை தொட்ட பாவம் தனக்கு வரும் என்ற அச்சத்தால் திருநீலகண்டருடைய மனைவி தொடாதீர்கள்னு சொன்ன இல்லையா? கணவன் விலைமகளை தொட்டவ, அந்த விலைமகள் பல ஆண்களை தொட்டவ.
அப்ப நான் இவரை தொட்டுட்டா பல ஆண்களை தொட்ட பாவம் என்ன வந்து சேருமே, நான் முடியாது. எம்மை தீண்டுவீராயின் இது மயிலம் சிவசுப்பிரமணியம் பேராசிரியர் சொன்ன செய்தி, அருமையான செய்தி. அந்த அளவுக்கு திருநீலகண்டரை மாற்றுகிறாள், எலிவேட் பண்றா. நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும், கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே கோயிலை விட்டு நீங்க வெளியே போவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கோயிலுக்கு வந்த பலன் கிடையாது. நாம திருட்டு குணம் உள்ளவனா இருக்கலாம், லஞ்சம் வாங்குற புத்தி இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காமுகனா இருந்திருக்கலாம். கோயிலுக்குள்ள நுழையிற வரைக்கும் நீங்க எப்படி இருந்தாலும் கவலை கிடையாது. ஆனா சுவாமியை கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது நம்மில் இருக்கிற அழுக்குகள் நீங்கி நாம நல்ல மனிதனா வெளியில வந்தாதான் நம்ம கோயிலுக்கு வந்ததனுடைய நோக்கம் சரியாக நிறைவேறியது என்று பொருள், இல்லையா? அப்போ கோயிலுக்குள்ள போகிற ஒரு மனிதன் எலிவேட் ஆகி உயர்ந்து வெளியே வருவதற்கு காரணம், ஒரு இந்துவின் வளர்ச்சிக்கு காரணம் அவனுடைய பக்தி, இறைவன் மீது உள்ள பக்தி ஒரு இந்துவின் வளர்ச்சிக்கு காரணம். இந்துவின் வளர்ச்சி என்பது வேறு, இந்து சமயத்தின் வளர்ச்சி என்பது வேறு. மதம்ங்கிற ஒரு நிறுவனம் வளரணும் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுக்குள்ள பிற மதங்கள் எப்படி நுழைய முடிஞ்சது? இது எப்பேற்பட்ட பூமி? இந்த இடத்துல வந்து வேறு ஒரு மதம் இங்க உள்ள வந்திருக்க முடியுமா? அவங்க எப்படி அந்த மதத்தை பரப்ப முடிஞ்சது? ஒரே காரணம் என்னன்னா, ஆஸ்பத்திரி கட்டினாங்க, பால் பவுடர்ல பால் கொடுத்தாங்க, வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, யார் இருந்தாலும் படிக்க வைக்கலான்னு படிக்க வச்சாங்க. ஏன் இதை இந்துக்கள் பண்ணியிருக்க முடியாதா? பசியா இருந்தவனுக்கு சாப்பாடு போட்டிருக்க முடியாதா? நாம பால் பவுடர் கொடுத்துருக்க முடியாதா? அவனுக்கு நோய் தீர்க்கிறதுக்கு மருத்துவமனை கட்டியிருக்க முடியாதா? எல்லாம் முடியும். நாம் பக்தியில் கவனம் செலுத்திய அளவு தொண்டுகளில் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டதால் தான் இந்த சமயம் இன்றைக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கு. நான் திருக்கோயில் முன்னாடி உட்கார்ந்து சத்தியம் பண்றேன், நாம் தொண்டுகளை சரியாக செய்திருந்தால் அந்நிய மதங்கள் இந்தியாவில் வேர் ஊன்றி இருக்கவே முடியாது, அவை அப்போதே காணாமல் போயிருக்கும். இப்ப கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்துவின் வளர்ச்சி என்பது பக்தி, இந்து சமயத்தின் வளர்ச்சி என்பது தொண்டு. ஏன்னா நீங்க நல்ல காரியம் சில காரியம் பண்ணாதான் ஒரு இந்து எப்படி வளருவான்? ஒரு இந்துவோட ஆஸ்பத்திரிக்கு போறான், அங்கே முருகனுடைய படம் இருக்கு, அண்ணாமலையாருடைய படம் இருக்கு, அவன் அப்பா என்னை காப்பாத்து அப்படின்பா. நல்லா யோசிச்சுக்கங்க. அதே இடத்துல வேற ஒரு மதத்தினுடைய படம் இருந்தா அந்த ஆஸ்பத்திரியில் போய் அவன் படுத்தான்னா ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னை காப்பாத்து, எந்த சாமியை வேணாலும் கும்பிடுவான். உண்மையா இல்லையா? பயம் வரும்போது, மரணம் வரும்போது எந்த சாமியை வேணாலும் கும்பிட்டுருவான்ல. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலும் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை இந்துக்களினுடைய பெயரால் கட்ட வேண்டியது கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவூட்டுகிறேன். அண்ணாமலையாருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? ரங்கநாதருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? திருச்செந்தூர் முருகனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? பழனி ஆண்டவருக்கு எத்தனாயிரம் கோடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பழனி ஆண்டவர் கோடி ரூபாயை வட்டிக்கு விட்டு வாங்குற வட்டி வியாபாரியா பழனி ஆண்டவர்? நம்ம ஜேசி எல்லாம் இங்க இருக்கிறாங்க, யாரை பத்தி எனக்கு கவலை கிடையாது. கோயில்ல காசு வந்தா டெபாசிட், கோயில்ல காசு வந்தா டெபாசிட், டெபாசிட்டுக்கு வட்டி, வட்டியை தூக்கி மறுபடியும் டெபாசிட். சார், என்ன மாதிரி வயசானவெல்லாம் சாவறதுக்கு யாரும் காப்பாத்தாட்டி பேங்க்ல போட்டு வச்சா வட்டி என்னை காப்பாத்தும்னு கவலைப்படுவேன். என் முதுமையில் என்னை காப்பாற்றுவதற்கு வட்டி வேண்டும் என்று நினைக்கிற நான் அல்ப மனிதன். ஆண்டவன் வட்டியினால் வாழ்வதில்லை, பக்தர்கள் வருகையால் தான் ஒரு கோயில் கடைசி வரையில் உயிரோடு இருக்க முடியும். இந்த அறிவே வரல சார், இந்த அறிவே வரல சார். நான் இந்த துறையோட முட்டி மோதியாச்சு. ஆஸ்பத்திரி கட்டுங்க, காலேஜ் கட்டுங்க. இப்போ சமயபுரம் மாரியம்மனுடைய வருமானம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல 300 கிலோ தங்கம் கிடைச்சது. எவ்வளவு? 300 கிலோ தங்கம். 300 கிலோ தங்கத்தோட விலை என்ன? யோசனை சொல்றவன் என்ன சொல்றான்? தங்கத்தை டெபாசிட் பண்ணு. ஏண்டா, டெபாசிட்ல வாழ வேண்டியது சமயபுரம் மாரியம்மனுக்கு தலையெழுத்தா? சமயபுரம் மாரியம்மன் டெபாசிட்ல வட்டி வாங்கி என்ன பண்ண போறா? நான் இந்த துறையோடு மோதி கொண்டு இருக்கிறவன், பல பேருக்கு அது தெரியாது. நான் இப்ப வெளிப்படையா சொல்றேன், நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை ஒவ்வொரு கோயிலின் பெயராலும் ஒரு கல்லூரி, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு மருத்துவமனை, ஒரு உணவகம், மக்களுக்கு எளிய முறையில் அவர்களுக்கு கொடுக்கிற சேவைகளை செய்தால்தான் இந்த மதம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய முடியும். தங்கத்தில் காப்பு, வெள்ளியில் காப்பு, தங்கத்தில் தேர், வெள்ளியில் தேர் என்று
சார், ஆடம்பரமான பணக்கார திமிர் பிடித்தவர்கள் தங்கத்திலும் வெள்ளியிலும் நகை போட்டு டாம்பிகத்தை காட்ட வேண்டும். என் அப்பன் இறைவனுக்கு எந்த தங்கத்தாலும் கூடுதல் மரியாதை வர முடியாது. அவன் ருத்ராட்சம் போட்டிருப்பதை விட வேறு அழகு இந்த உலகத்தில் எங்கும் இருக்க முடியாது. இந்த அறிவை என்னால் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியவில்லை. இந்த அறிவை என்னால் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியவில்லை. கடவுளுக்கு தங்கமோ வெள்ளியோ அவசியமற்றது. நீங்கள் சமயம் அறியாதவர்கள். அவன் கோவணாண்டியாக பழனியில் நிற்கிறார். அவன் திருவண்ணாமலையில் துறவியாக நிற்கிறார். அவனுக்கு பகவத்கீதை படித்திருக்கிறீர்களா? பெருமான் என்ன கேட்கிறான் தெரியுமா? எனக்கு வேறு ஒன்றும் அல்ல, பத்திரம், பலம், புஷ்பம், தோயம். நான் சாஸ்திர ஆதாரம் இல்லாம பேசுற ஆள் கிடையாது. பத்திரம்னா என்ன? ஒரு இலையை எனக்கு போடுற, துளசியை வெட்டி போடு, ஒரு ஒரு சாதாரணமான வில்வ இலையை போடு, எனக்கு வேற ஒன்றும் வேணாம். நீ எனக்கு பெரிய பெரிய மாலையெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. ஒரு வில்வத்தை போடு, ஒரு துளசியை போடு. பத்திரம். பலம், பழம்னா ஒரு 2 பழம், ஒரு வாழைப்பழம் வாங்கி வை. பத்திரம், பலம். புஷ்பம், புஷ்பம்னா என்ன? பூவு. ஏதோ ஒரு பூ உன் கையில் கிடைக்குது, அதை எனக்கு போடு. அப்புறம் தோயம், தோயம்னா தண்ணி. இந்த பாருங்க, ஒரு ஒரு வெத்தலை பாக்கு வச்சு அது மேல ஒரு பழத்தை வச்சு ஒரு சொட்டு தண்ணியை விட்டு இது உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு கொடுத்துட்டா கடவுள் சந்தோஷப்படுகிறார் அப்படின்னு சொன்னா. தங்கம், வெள்ளி, வைரம் கடவுள் ஒருபோதும் கேட்கவில்லை. கடவுளின் பெயரால் வியாபாரம் செய்ய நினைக்கிறவர்கள் தான் தங்கத்தையும் வெள்ளியையும் கேட்கிறார்களே ஒழிய கடவுள் எப்போதும் தங்கத்தையோ வெள்ளியையோ மதிப்பதில்லை. பணக்கார திமிர் பிடித்தவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் மதிப்பார்கள். அன்பில் நனைந்தவர்கள் ருத்ராட்சத்தை மட்டும்தான் அதிகம் மதிப்பார்கள் என்கிற அறிவு இந்த மதத்திற்கு வந்தாக வேண்டும். நான் இப்போது சொல்லிவிட்டு போகிறேன். சமயபுரம் கோயில்ல 300 கிலோ தங்கம் இருக்குது. ஒரு நர்சிங் காலேஜ் எங்களால் ஆரம்பிக்க முடியல சார். ஒரு நர்சிங் காலேஜ் எங்களால் ஆரம்பிக்க முடியல. ஏன்? எந்த நல்ல பணி பண்ணாலும் கோர்ட்டுக்கு போறோம். நாங்க காலேஜ் ஆரம்பிக்கணுமா, கோர்ட்ல போய் ஸ்டே. நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்கணுமா, கோர்ட்ல போய் ஸ்டே. மதம்னா என்ன? பொங்கல், வடை, புளியோதரை, அதை திங்க வேண்டியது, எல்லாருமா ஒன்னா உட்கார்ந்துக்கிட்டு அங்கேயே கொள்ளையடிக்க வேண்டியது. இதுதான் மதம்னு சொல்லி கொடுத்தானே ஒழிய நான் சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு ஏன் சொல்லிட்டு போறேன்? நம்முடைய மதத்தின் பெயரால் எல்லா கோயில்களும் கல்லூரி கட்டணும். கபாலீஸ்வரர் கோயில கட்டலாம்னா கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குறான் சார். ஏன் கல்லூரி கட்டினா கபாலி கோயில் என்ன கொள்ள வந்துடும்? எவ்வளவு பிற மதத்துக்காரர்கள் கல்லூரி கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்க படிக்கிறவன் அந்த கல்லூரியில கன்வர்ஷன் ஆகிறானா இல்லையா? ஏன் கபாலீஸ்வரர் பேரால ஒரு கல்லூரி இருக்கக்கூடாதா? பழனி ஆண்டவர் பேரால ஒரு யூனிவர்சிட்டி இருக்கக்கூடாதா? அண்ணாமலையார் பேரால ஒரு ஆஸ்பத்திரி இருக்கக்கூடாதா? திருச்செந்தூர் முருகன் பெயரால ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கக்கூடாதா? பழனி ஆண்டவர் பெயரால இருக்கக்கூடாதா? அப்ப என்ன செய்தாலும் நல்ல காரியம் செய்ய விடாதபடி, இந்த உண்மையான அறங்களை செய்ய முடியாதபடி எங்களை சிலர் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் கடவுள் மதம் வளர்வது அல்ல, தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக எங்களை அவர்கள் சரியான பாதையில் செல்ல விடமாட்டேன் என்கிறார்கள். எப்படி? தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக எங்களை சரியான பாதையில் போக விடாதபடி நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு எந்த கோயிலிலும் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியாதபடி முற்றிலுமாக தடுத்து விடுகிறார்கள். எனவே நான் மிகுந்த அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இந்து மத வளர்ச்சிக்கும் இந்து சமய வளர்ச்சிக்கும் இந்துவின் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒழுக்கமுடையவனாக இருங்கள், இந்து வளருவான். அன்புடையவனாக இருங்கள், இந்து வளருவான். கருணை உடையவனாக இருங்கள், இந்து வளருவான். பற்றுக்களை குறைத்துக் கொண்டு நீங்கள் முக்தியை நோக்கி போங்கள், இந்து வளருவான். இந்துவின் வளர்ச்சி பக்தியால் நடக்கிறது. ஆனால் இந்து சமயத்தின் வளர்ச்சி தொண்டால் மட்டுமே வளர முடியும் என்ற தெளிவை இந்த சிவராத்திரி அன்று பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா திருக்கோயில்களும் இந்து மக்களுக்கு தேவையான தொண்டுகளை செய்ய தொடங்கிவிட்டால் அதன் பிறகு இந்து மதம் உலகத்தின் தலையான சிறப்புள்ள ஒரு மதமாக, என்றைக்கும் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சமயமாக மாற முடியும் என்பதை சொல்லி, இந்து சமய வளர்ச்சிக்கு தொண்டுதான் தேவை. அதற்கு தடையாக இருப்பவர்கள் கடவுளால் தண்டிக்கப்படுவார்கள். எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.